இது வரைக்கும் சினிமாவில் சொல்லாத விஜய் அண்ணன் அரசியலில் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவங்க ஒரு நட்பு இருக்கு, அதை தான் அவங்க வெளிப்படவே எங்க மேடையில சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்னா, விஜயகாந்த் சார் இருந்தப்ப அவர் பேசல, மறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அரசியலுக்காக பேசுறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சார்? அது எங்க பொதுச்செயலாளர் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதே கருத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா சீமான் அந்த உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நான் அதே சீமான் தான் விஜயகாந்த் அவரை எதிர்த்து அந்த நேரத்தில் ஏன்னா இன்னைக்கு சீமான் அண்ணன் இன்னைக்கு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தி பேசினா அவர் கட்சியை வளர்த்திருக்காரு. அன்னைக்கு கட்சியை ஆரம்பிக்கும் கேப்டன் ட்ரெண்டு. நாங்க இந்த விஷயத்த தான் உறக்க சொன்ன சீமான சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நாங்க சொல்லல. அன்னைக்கு கேப்டனை திட்டினாதான் இன்னைக்கு அவர் பெரிய ஆனார். இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டெல்லாம் நீ கேப்டன் திட்டினால தான் அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு யாரு ட்ரெண்ட் இன்னைக்கு அவரை திட்டுவாங்க. அதனால ட்ரெண்டுக்கு வேறையமா போறாங்களே தவிர பழசு புதுசு பார்ப்போம்னா அரசியல உண்மை நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இதுதான் உண்மை, இது நிதர்சன உண்மை. இதுதான் ஜனவரி 9 இந்த கேள்வி பதில் வரும். ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அது இப்ப சொல்ல முடியாது. தேர்தலை ஒட்டி தான் நம்ம சொல்ல முடியும். ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அதனால தேர்தல் ஒட்டி நான் சொல்ல முடியும். விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை, முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை, முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயகாந்த் விசுவாசி, விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிற்பாங்க, கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க. அதுக்காக விஜய் எங்களை எதிரியா அப்படி இல்லை. எங்க அம்மா சொல்லி விஜய் எங்க வீட்டு பிள்ளைண்டு கோட்டு மட்டும் விஜய் நான் போய் பார்த்தேன். கேப்டனோட முதல் குரு பூஜை விஜய் நானே போய் சந்திச்சேன். விஜய் ஒரு நல்ல நடிகர், எங்க எல்லாருக்குமே விஜய் எங்களை பிடிக்கும். அதுக்காக எதிரில அப்படி இல்லை. ஆனா அவர் என்ன கணக்குல போற எங்களுக்கு தெரியும். ஆனா கேப்டனோட ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக கூட தான் பக்கபலமா நிற்பாங்க. அவர் எந்த கட்சிக்கும் போவாங்க.